வேலவன் ஸ்டோர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணாச்சு, எல்லாத்தையும் உள்ள அடுக்கி அமுக்கி வச்சிருக்கேன். நிறைய வாங்கிட்டேன். வேலவன் ஸ்டோர்ஸ், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. சமஸ்கிரீன் ஸ்டுடியோ லலித்குமார் வெளியீட்டில் தனுஷின் அட்டகாசமான நடிப்பில் வாத்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பெண்ணலன் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன், ஆனந்தலட்சுமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லாம் நம்மளால் வாங்க முடியாமல் இருக்கும் இல்லையா? அதுக்கு அல்டர்னேட்டிவாக வீட்லேயே டிஐஒய் நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டிஐஒயில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்றத ஒரு சில டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாடி லோஷன். நிறைய பேர் வந்து பாடி லோஷனை காசு கொடுத்து வாங்குறதுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வீட்லேயே எப்படி ஈஸியாக பாடி லோஷன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கோகனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் ரெண்டத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வைட்டமின் இ கேப்சூலை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் பாடி லோஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். சிலருக்கு பிசுப்பான தன்மை இதில் தெரியுது அப்படின்னா ஆயில் நீங்கள் அதிகமாக சேர்த்துருக்கீங்கன்னு அர்த்தம், அதாவது கோகனட் ஆயில். ஸோ கோகனட் ஆயிலை கம்மி பண்ணிக்கோங்க. ஆல்மண்ட் ஆயில் நீங்கள் எப்போவுமே ட்ராப்ஸில் தான் யூஸ் பண்ணுவீங்க. அதோட ஸ்மெல் அண்ட் சூத்திங் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம், ஷீட் மாஸ்க். ஒரு ஷீட் மாஸ்க்கே 100-200 போட்டு வாங்குறதுக்கு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ வீட்லேயே நீங்கள் ஷீட் மாஸ்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஃபேஷியல் டிஷ்யூஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு ஃபேஷியல் டிஷ்யூ எடுத்து நல்லா விரிச்சுக்கோங்க. உங்களுக்கு எசன்ஸாக என்ன தேவைப்படுதோ, ஆலோவேரா ஜெல்லாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் ஏதாவது எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதோட ஃப்ளேவர் என்ன வேணுமோ அதை நீங்கள் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட ஃபேஷியல் டிஷ்யூவை அதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேஸில் நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ் மாஸ்க்காக அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் அந்த எசன்ஸ் எல்லாத்தையும் உங்களுடைய ஸ்கின்னுக்குள்ளே பெனட்ரேட் ஆக வைக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் எப்படி கடையில் ஒரு ஷீட் மாஸ்க் வாங்குறீங்களோ அதில் உள்ள சிரம் எப்படி உங்களுக்கு உங்களுடைய ஸ்கின்ல அப்சர்வ் ஆகுதோ அதே லெவலில் தான் இதுவும் அப்சர்வ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஏற்ற ஃப்ளேவர்ஸை நீங்கள் ரெடி பண்ணுறதுல கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்துக்கிட்டால் மட்டும் போதும். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு லிப்ஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப ஸ்டே ஆக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். என்ன பிராண்ட் போட்டாலும் சரி லாங் ஸ்டே அப்படின்றது இல்லை அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு ஈஸியான ட்ரிக் அப்படின்னே சொல்லலாம். இதை உங்களோட பீல் ஆஃப் மாஸ்க் ஏதாவது எடுத்துக்கோங்க. ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய மாஸ்க், அதில் ஃபுட் கலர்ஸ் இருக்கும் இல்லையா, ரெட் கலர் ஆர் பிங்க் கலர் ஏதாவது ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய லிப்ஸில் கரெக்டாக ஷேப்பில் போடணும். ஸோ இது எந்த அளவுக்கு நீங்கள் ஷேப்பில் போடுறீங்கன்றது கான்ஷியஸாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஒன்ஸ் ஃபுட் கலர் ஒட்டிடுச்சு அப்படின்னா திருப்பி ரிமூவ் பண்ணுறதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஸோ இந்த பீல் ஆஃப் மாஸ்கோட உங்களோட ஃபுட் கலரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய லிப்ஸில் அப்ளை பண்ணி அதை நல்லா காஞ்சதுக்கப்புறம் பீல் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா லாங் லாஸ்டிக்கான ஒரு லிப்ஸ்டிக் போட்ட எஃபெக்ட் உங்களுடைய லிப்ஸில் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ நேச்சுரலான ப்ரைமர் உங்களுக்கு வேணும்னா அதுக்கும் ஒரு டிப் இருக்குது. நிறைய பேர் மேக்கப்பில் ப்ரைமர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ண ஸ்கிப் பண்ணிடுவாங்க. சிலருக்கு அதில் இருக்கக்கூடிய சிலிகான் கண்டென்ட் ஒத்துக்காமல் இருக்கலாம். ஸோ இந்த ப்ரைமருக்கு நீங்கள் டேரெக்டாக ஆலோவேரா ஜெல்லே அப்ளை பண்ணலாம். சப்போஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டான ப்ரைமர் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலாம். கொஞ்சம் வார்மான வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட சீ சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கெட்டியாக வர மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு வாஸ்லின் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா எடுத்து ஆற வச்சுட்டு அதை நீங்கள் ப்ரைமராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்கப் முன்னாடி உங்களுடைய ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆலோவேரா ஜெல் அல்லது வேறு ஏதாவது மாய்ஸ்சரைசர் நீங்கள் அப்ளை பண்ணுன்னா அதையும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ப்ரைமரை நீங்கள் மேலே யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய அந்த மேக்கப்பாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த ப்ராடக்டாக இருக்கட்டும் உங்களுடைய ஸ்கின்ல டேரெக்டாக காண்டாக்டுக்கு வராது. ஸோ ஸ்கின் இஷ்யூஸ் எதுவுமே வராது. இந்த காஸ்மெட்டிக்ஸால் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வரும் இல்லையா, அந்த ப்ராப்ளம் எல்லாமே இதனால் தவிர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் சீரம். ஆல்ரெடி எப்படி ஹோம் மேட் ஃபேஸ் சீரம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது வந்து பர்டிகுலராக பிரைட்னிங்காக அப்படின்னு போட்டிருப்போம். ஸோ உங்களோட ஸ்கின் இஷ்யூ என்னவா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான சீரம்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி வெளியிலேருந்து வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஹோம் மேடாக வேணுன்ற பட்சத்தில் ஸ்கின் லைட்டனிங்கா அல்லது டார்க் ஸ்பாட்ஸா ரிங்கிள்ஸா எது உங்களுடைய ஸ்கின் இஷ்யூ அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரியான சீரம் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ நான் சொல்ல போகிற சீரம் காமனாக ஸ்கின் கேருக்கு எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய சீரம். ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சமாக நீங்கள் வந்து எசென்ஷியல் ஆயில் என்ன ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஜஸ்ட் ஃப்ரெக்ரன்ஸ்க்காக மட்டும்தான். இதனால் ஸ்கின்னுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. பெனிஃபிட்டை டார்கெட் பண்ணி நம்ம பண்ணலாம், அதுதான் ஒரு விஷயம். ஸோ நீங்கள் சூஸ் பண்ண எசென்ஷியல் ஆயில் கூட அவகேடோ ஆயில் ஒரு 2 drops ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சீரமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், எந்த ஸ்கின் டைப்லனாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ சீரம் எதுக்காக எக்ஸ்ட்ராவாக நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா உங்களுடைய ஸ்கின்ல பர்டிகுலராக இருக்கக்கூடிய சில இஷ்யூஸை வந்து டார்கெட் பண்ணி கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த சீரம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அந்த காமனான சீரம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஃபேஸில் கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம், ஹோம்
ஹோம்மேட் மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசர் அப்படின்றது பர்டிகுலராக நிறைய பிராண்ட்ஸ் வந்து இருக்குது. இதுதான் வேணும் அதுதான் வேணும் நிறைய பேர் வந்து எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க. பேசிக்காக எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான மாய்ஸ்சரைசர்னா அது கண்டிப்பாக ஆலோவேரா ஜெல் தான். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு மாய்ஸ்சரைசர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் ஆலோவேரா ஜெல் கூட ஜோஜோபா ஆயில் அல்லது ஆல்மண்ட் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து ஷீ பட்டரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு ஸ்கின்ல வந்து கொஞ்சம் ஸ்மூதனிங்கான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸ்கின் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்ளாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நீங்கள் மார்னிங்காக இருக்கட்டும் ஈவினிங்காக இருக்கட்டும் தொடர்ந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கின் வந்து கொஞ்சம் பிரைட்டனாகவும் தெரியும், கொஞ்சம் ப்ளம்பியான எஃபெக்ட்டும் இல்யூஷனும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெகுலராக நீங்கள் இது யூஸ் பண்ண எல்லாமே ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகலாம், ஆனால் பெஸ்ட் ரிசல்ட்டாகவே கிடைக்கும். ஸோ நான் சொன்ன இந்த டிஐஒய் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வேறு எதுக்காவது டிஐஒய் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு பெண்ணல் நிகழ்ச்சியில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை. பொதுவாகவே எனக்கு என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ், ஈஸியாக வந்து டேமேஜ் ஆகக்கூடிய ஒரு ஸ்கின். ஐஸ் வாட்டரில் ஐஸ் க்யூப் பண்ணி நான் வந்து ரெகுலராகவே அதை நான் வந்து ஃபேஸ்க்கு நான் வந்து ரப் பண்ணுவேன். கொஞ்சம் தயிரோட கடலை மாவு சேர்த்து தக்காளி ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அந்த பேக்கை வந்து இந்த ஃபேஸ் ஐஸ் க்யூப் போடும்போது கண்டிப்பாக நம்மளோட ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆயில் வந்து குறையும். அண்ட் போர்ஸ் வந்து ரொம்ப ஃபுல்லாக நம்ம ரிட் பண்ண முடியாது, பட் லார்ஜாக இருக்க போர்ஸை மினிமைஸ் கண்டிப்பாக பண்ண முடியும். அதை நான் நிறையவே ட்ரை பண்ணியிருக்கேன். டார்க் சர்க்கிள்க்கு நான் என்ன பண்ணுறேன்னா வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து சீவி ஜூஸ் எடுத்து அந்த ஜூஸில் வந்து கடலமாவு மிக்ஸ் பண்ணி டேனுக்கு தயிரும் கடலமாவும் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பிஃபோர் தட் நீங்கள் அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு இதை போடுங்க. சடனாக டேண்ட்ரஃப் ரிலீவ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா எலுமிச்சம்பழத்தை அது ரெண்டு பழம் போட்டுக்கணும் போல இருக்கு. ஓகே, என் ஃப்ரெண்டு நீ எலுமிச்சம்பழ ஜூஸ் எடுத்து நீ ரப் பண்ண பேபி சரியாயிடும்னு அவன் சொன்னோடனே இட்ஸ் ஓகே பேபி இவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடு ஒரு 10 பழம் எடுத்து ரப் பண்ணாமல் நான் தலையில் போட்டு ஊற்றிட்டேங்க. ஓயோயோ ஊற்றி எல்லா ஸ்கேல்ப்லேயும் நான் வாஷ் பண்ணி போட்டேன். ஒரு பன் போட்டுட்டு 1 hour விட்டேன். ஓகே, 3 hours அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். குளிர்ஜுரம்.